ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இப்போ மைண்டில் தோண ஆரம்பிக்குது. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு இன்ன வரைக்குமே சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. ஸோ திட்டமிட்ட மாதிரி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுமான்றது இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா ஜனநாயகன் படம் எந்த விதமான சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காதனால ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பரபரப்பான விவாதம்லாம் நடந்தது. அதாவது படத்தை வந்து 5 பேர் பார்த்ததாகவும் அதில் 4 பேர் பார்த்தீங்கன்னா யூபிஏ சர்டிஃபிகேட் கொடுக்க ரெடியாக இருந்ததாகவும் ஒருத்தர் மட்டும் எதுவுமே சொல்லலைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ மெஜாரிட்டி 4 பேர் தானே நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கலாமேன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அந்த ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அதுக்கான ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகுதுன்ற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்ட ஜட்ஜ் என்ன பண்ணிட்டாருன்னா 9ஆம் தேதி தீர்ப்பு வச்சுக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பட் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் படமே இங்கே 9ஆம் தேதிங்கும் போது இவங்க தீர்ப்பும் 9ஆம் தேதின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ வச்சு பார்க்கும்போது படம் திட்டமிட்ட மாதிரி ரிலீஸ் ஆகும் அப்படின்றது இங்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனக்கு மைண்டில் தோணுது என்னென்னா, பொதுவாக விஜய் சார் படம் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ரிலீஸ் ஆனதே கிடையாது. பட் ஆனால் இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி போகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் எது எப்படியோ படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து பயங்கர பிளாஸ்ட் ஆகும். ஸோ அஜித் சார் சொன்ன மாதிரி தான் வெயிட்டிங்லேயே ஏறிட்டு இருக்குது. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லையும் இருக்குதா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படத்துக்காக வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நானுமே அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டு உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க.